நான் என்ன பண்ணேன்? அதனால அவங்கள அடிக்கிறேன். நீ நம்ம காதலுக்கு சொல்ல காதலுக்காக என் தந்தைக்கு பாலில் இருந்தம் கலந்து என் தந்தையை கொன்று விட்டாளடி. பாலு கதை இன்னுமா ஓடிக்குது? இன்னும் யாரும் கடுப்பு இல்லாதா? பாலில் விஷம் கலந்து என் தந்தையை கொன்று விட்டாள் அந்த சதிகாரி. ஐயா, என்னடி? உடன் பிறந்த தங்கையா? என் தங்கை பாலிலே விஷம் கலந்ததை உன் கண்களால் பார்த்தாயா? கேள்விப்பட்டேன் என்று. பதில் கிடைப்பது என்று. என்ன சொல்கின்றாய்? பாலில விஷம் கலந்தது யாருன்னு அப்பவே நான் சொல்லியிருப்பேன். சொல்லிருப்பாய். அப்பவே சொல்லியிருந்தா நாடகம் அப்பவே முடிச்சுட்டு. அதனால ஒரு 5 மினிட்டா சொல்லலாம். போயிட்டு வர சொல்லலாம். அப்படியானால் என் தங்கை தவறு செய்யவில்லையா? பத்திர மாதத்தை தங்கமடா உன் தங்கை. என்ன சொல்கின்றாய் கோணகுமாரி? என் தங்கை ஏதும் மரியாதவளா? கோணகுமாரியா? நான் எங்க போனேன் நின்னுங்க. நானாடா கோணகுமாரி? அமாவாசை மலையில் உள்ள வந்து பாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிந்தவன் நான் தான். எப்படி உனக்கு தெரியும்? அமைச்சர் கருணாகம் இருக்கிறானே. ஓ, கருணாக மனைவி நீதான் கருணாகியா? மனைவி இல்லப்பா, அவன் கூட இருக்கிற காவலாளி. காவலாளியா? என்னை பார்த்தா தெரியவில்லை. உன்னை பார்த்தா இது எதுக்கு நீ ஆடுற? நான் ஆம்பளை தான் நேரம் நில்லாது. நான் பொம்பளை தான் நின்னு கிடக்குறேன். அவன் ஒரு அது கேக்குறாரு. ஓடி எதுக்கு? யார் யார் சொல்றது கிடையாது. நைட்டெல்லாம் புடவை கட்டிக்கணும் சுத்துற ஆளுங்க இவங்க. போயிட்டு வந்து பேண்ட் மாட்டிக்கணும் நான் ஆம்பளைன்றாங்க. சொல் பெண்ணி, யார் அந்த செயலை? நான் பொம்பளை கேட்கறேன் பாடி. நான் கூத்தா பாலிலே விஷம் கலந்து என் தந்தையை யார் கொண்டது? சொல் மும்மனை கண்ணி. பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் என் தந்தையடி மல்லிகா. இது போல கொல்லிகா என்ன ஸ்கூல் படி சொல்ல லவ் பண்ணி அந்த மல்லிகா தானே? நீ எதுக்கு சொல்ற சுகத்தி? நாங்க பிறந்தவள் இப்படி இருக்கலாமா? யாரும் தெரியுமா தெரியக்கூடாதா? சொல்லிதான் ஆக வேண்டும். சொல்லடி. வாயை தரக்காத, நான் சொல்றேன். கட்டு கையை கட்டு. நீ வாயை தரக்க கூடாது. பாலில விஷம் கலந்து வாயை தரக்க வேணாம். இந்நாட்டு மன்னரை சொல் சிவரஞ்சனி, சொல். ஒரு பொண்ணு சிவரஞ்சனி பார்த்தாக்கா ஐயா, ஒரு பாவமும் மரியாதவள் உன் தங்கை. பாலிலே விஷம் கலந்து உன் தந்தையை கொன்ற படுபாவி யார் தெரியுமா? அமைச்சர் கருணாகம். அந்த படுபாவியா இப்படிப்பட்ட செயலை செய்தார். அவளைத்தான் நல்லவன் நம்பி விட்டேனே ரஞ்சிதா.
நான் ரஞ்சிதா மேடம், நீ நித்யானந்தா சாமியார், திருவண்ணாமலையில் ஆபாசப்படுறேன். ஆனா என் பார்க்க அறக்கிறேன் பேசுறதுக்கு குழந்தை பொங்குலா ஐயா. இந்த தவமிருந்து 300 நாட்கள் உங்களை சுமந்த பெற்றெடுத்த தாய் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இறந்து விட்டார்கள் ஐயா. உங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உன் தந்தை 2வது திருமணம் செய்து கொண்டார். மாற்று ஆந்தாய் வளர்ப்பிலே வளர்ந்தீர்கள். வைத்துக் கொண்டு பேச இதமாக இருக்கின்றது. இப்படியே பேசுகிறேன். ஐயோ, 2 மாசத்துல அத்தனை வளர்ந்து ஒரு பாவமும் மரியாதை. உன் தாய் தானாக இறக்கவில்லை. தாய் தானாக இறக்கவில்லை. அன்று மாபெரும் சபையிலே உன் தாய்க்காக அமைச்சருக்காக பேசியது உன் தாய். திருப்பூர் செல்வியா போக முடியாது. சாத்திருவேன். ஒரு பாவம் மரியாதை உன் தாயை. என் தாயை யார் கொண்டது சொல்லி கற்பகவல்லி ஐயா. சொல்லி அமைச்சர் கருணாக என் தந்தையை கற்பழித்து கொலை செய்தவனோ அமைச்சர் கருணாக புரியும். காலத்தில் படித்தவனுடைய தந்தை அதனால்தான் ஏழை என் வயிறிலிருந்து சாபத்தை இந்த ஏழை தந்த சாபம் வாழ்க்கையில் படித்து விட்டது. ஏழை கொடுத்த சாபம்தான் என் நாட்டையே இப்படி ஆக்கி விட்டதா? என் தந்தை இறந்து விட்டார், என் தாய் இறந்து விட்டார்கள். இதற்கு நீதான் ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டும் சந்திரமதி. நான் பெற்ற மகனே லோகிதாசா, ஐயா, இந்த ஏழை தந்த சாபம் வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே பலித்து விட்டது. உண்மைதான். பிரிந்த உங்கள் குடும்பம் ஒன்றாக சேர வேண்டும் என்றால் பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய அந்த பரமன் இடவாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் அன்னை ஆதிபராசக்தி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, இந்த அழகான கிராமத்திலே தேனகப்பலாக வாழ்ந்திருக்கும் அந்த சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால்
கந்தனை என்றவனா கருமாரியானவனா கந்தனை என்றவனா கருமாரியானவனா அந்த கந்தனை என்றவனா மலையாள தேசம் அம்மா என் தாயின் விளையாட பெண் பிறந்தாய் மலையாள தேசம் அம்மா என் தாயின் விளையாட பெண் பிறந்தாய் அஞ்சி மலை செல்லியம்மா அம்மா துணடுவே ராஜகிரி அந்த ராஜகிரி நடுவிளக்கு அம்மா அந்த திருவண்ணாமலை கிழக்கு தாயினி குத்தினாலாம் பூவத்தூர் நீ கோவில் கொண்ட மலையனூர் அந்த மலையனூர் வட்டப்பாறை அம்மா ஈசான மூலையிலே அந்த யமனோட வாசலிலே தாயினி எருமக்கடா காவு கொண்டா அக்காலும் தங்கையாலும் நீங்கள் 5 2 7 பேரும் அம்மா ஓட்டம் பெறும் நிலையா அம்மா நடனமாடுறா அங்காடி நடனமாடுறா குக்கரித்து குரல் கொடுப்ப அடியன் கோபாலன் தங்கையாரே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அடி சக்தி உமையவனே சக்கரி நாயகி இந்த அழகான கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் என் அன்னையே ரேணுகம்பாள் தாயே அம்மா இவ படவேடு என்னையிலே பரசுராம செஞ்சவளா அந்த படவேடு என்னையிலே பரசுராம அம்மா நீங்கள் படவேடு எல்லையிலே அந்த பரசுராமனை பெற்றவனே அடி அந்தரி சுந்தரி ஆதியாய் என்ற உமையே அம்மா கொட்டும் முரசுல கொத்தரிக்கும் வெப்பலையா அடி கொட்டும் முரசுல கொத்தரிக்கும் வெப்பலையா அடிவரா காலா அடிவரா அம்மா ஆகாய ரூபமாவே ஆதிவரோ என்ன தாயம்மா அம்மா மண்டலோ தண்ணிலே கண் கண்ட தெய்வம் கை கட்டாதீங்க மற்றும் ஒரு தெய்வம் உண்டோ அம்மா இந்த கிராமத்துல யாவல் பிள்ளி சூனியமோ மற்றும் சஸ்திராதபதிகளோ கண்டு உனது பாதப்பட்டால் பறந்தோடி ஓடும் அம்மா மண்ணளந்த காளியவள்
மயானத்தில் சூறையிட மாசியில் தேரோட ஓடி வருகிறார் அங்கையர் கன்னியா என் அங்காள பரமேஸ்வரி மேல் மலையனூர் எல்லையில் ஓ அம்மா மஞ்சா போடவ கட்டி உச்சாரமான அம்மா வரலா அம்மா வரலா அம்மா வரலா மஞ்சா போடவ கட்டி உச்சாரமா அங்காளம்மா வரலா அங்காளம்மா வரலா நல்ல மாடு வந்தாலே அவன் சுடலையாடி வராளா அடி நல்லமா வேப்பன ஜெய சரம்பு காவு நல்ல காவு வரப்பு மலையனூர் எல்லையிலே மல்லாந்த பாறையிலே காவு கொண்டவளே அழகான கிராமத்திலே இந்த ஊரு மக்கள் ஒன்று கூடி அன்புகளையே பாட சொல்லி